Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. ஸோ அந்த சவுண்ட்ஸ் எல்லாம் அந்த மாதிரி போட்ட உடனே ஐ திங்க் சத்யாவோட சவுண்ட் எஃபெக்ட்ஸ் டோட்டலாக ஆம்பியன் சவுண்ட்ஸ் அண்ட் சாங்கு மேக்கிங் கேமரா ஆங்கிள்ஸ் எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஏன்னா நாயகனோட இதுலேருந்து நாங்கள் பிரேக் வரத்துக்கு ஆல் தீஸ் திங்ஸ் ஹெல்ப்டு. ஸோ ஃபஸ்ட் டைம் ஒரு படம் பார்க்கும்போது இட் வாஸ் லைக், ஆனால் எனக்கு பிக்கெஸ்ட் சர்டிஃபிகேட் யார் கொடுத்தா தெரியுமா அந்த படத்துக்கு? பாரதி ராஜா சார். படம் குட்லக் தியேட்டரில் பார்த்தாரு. படம் முடிஞ்ச உடனே கமல் சாரும் பாரதி ராஜா சாரும் ஸ்க்ரீன் கிட்ட போய் பேசிகிட்டே இருக்காங்க. நம்ம படம் முடிஞ்சு 10 நிமிஷமாக பேசுகிறாங்க, என்னை கூப்பிடவே இல்லை. படம் பிடிக்கலையா? அவரோட கருத்து சொல்கிறாரா என்ன இதோ நானும் வெயிட் பண்ணி டயர்டாகி ஃபைனலாக கூப்பிட்டாரு. பாரதி ராஜா சொல்கிறார், நீ இது உன்னோட முதல் படம் என்ன நம்ப சொல்கிறியா கேட்டார். போகிறோம் சார், அப்படியே காலைல விழுந்துட்டேன். இது போகிறேன் எனக்கு. தட் இஸ் அவர் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் டெக்னீஷியன்ஸ். அவரோட மேக்கிங் நான் அவர் அப்படி வளர்ந்துருக்கேன். அவரோட சினிமாலாம் நான் அவ்வளோ ரசிப்பேன். நான் பல தடவை ரிப்பீட் அவரோட படத்துக்களை பார்ப்பேன். ஐ லைக் ஹிஸ் சினிமா. அவர் இப்படி சொன்னோன்னு ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. ஐ மீன் இல்லை இது ரொம்ப பிரமாதம். அப்படி ஒரு தனி கல்ட் ஆகிடு இந்த படம். அவர் சொன்ன வாக்கு அப்படியே நடந்தது. இட் பிகேம் அ கல்ட் கிளாசிக் வித் ரிகார்ட் டு தி மேக்கிங், டு தி சவுண்ட் எஃபெக்ட்ஸ். அண்ட் ஆஃப்டர் நாயகன் அந்த படம் தனியாக அதுக்கு ஒரு ஆடியன்ஸ் ரீச் ஹிட் ஆன உடனே ஐ திங்க் இட் வாஸ் அ பிக். அதுக்கு டோட்டலி கமல் சார் என் மேலே வச்சுருக்கிற ஃபெய்த்தும் அண்ட் டீமுக்கு அந்த கொடையில் ஒரு ஃபைட் இருக்கும் அதில் ஃபுல் கமல் சார் அன்னைக்கு அவரோட சீன்லேயே கிடையாது. அவர் ஒரு பெரிய கோடா எடுத்துன்னு அது மேலே நின்றுட்டு ஹாஃப் பேண்ட் டிஷர்ட்டை போட்டு மைக்கை வச்சுன்னு அவர் தான் கத்திட்டு இருக்கார் ஃபுல் டைம். வாங்கடா ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு மழைக்கு அதுக்கு ரெஸ்டாரண்ட் ஆர்ட் மாதிரி ஒர்க் பண்ணார். அதெல்லாம் ஒரு லவ் ஃபார் சினிமா. யாரும் அந்த எஃபர்ட் அந்த லவ் இன்னி வரைக்கும் இருக்கு. அந்த எஃபர்ட்னால தான் ஸ்டில் ahead of time always. வணக்கம். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். கிருஷ்ணா சார், can I ask you that நீங்க you started you were born and brought up in Bombay? Bombay தான். ஓகே. எப்படிங்க சார் உங்களுக்கு தமிழ் இண்டஸ்ட்ரி மேல எப்படி ஒரு ஃபாண்ட் ஆஃப் ஒரு கல்ச்சர் வந்துச்சு? how do you get into Tamil industry by the way? That is if you everything happens ங்கிறது இல்லை நம்பிக்கை இருந்ததுன்னா அதான் everything happens. I never decided anything. I was not even thinking of coming into cinema. நான் பாட்டுக்கு ஜாலியாக பாம்பேயில் படம் பார்த்துட்டு இருந்தேன். எஸ், இருக்கிற எல்லா ஹிந்தி படம் பார்த்துட்டு இருப்பேன். அமிதாப் பச்சன், ராஜேஷ் கண்ணா, ஆல் தட். பட் அவுட் ஆஃப் த ப்ளூ நான் எல்வி பிரசாத் ஆஃபீஸில் அக்கௌண்ட்ஸ்க்கு வேலை பண்ண போனேன். பால்சந்தர் சார் மரோ சரித்திரங்கிற ஒரு படத்தை ஹிந்தி அப்புறம் தெலுங்கு ஹிந்தி பண்ணுறதுக்காக வந்தாங்க. பால்சந்தர் சாருக்கு ஹிந்தி வராது, எனக்கு ஹிந்தியும் தமிழும் தெரியும், அவ்வளோதான். இது ஒரே பேஸை வச்சுட்டு விதி நம்மளை கூட்டின்னு போயிட்டு. ஸோ வாட் ஹேஸ் டு ஹேப்பன் வில் ஹேப்பன். வி ஆர் ஒன்லி வி ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் நம்ம ஒரு ஐ டிட் இட், எனக்கு சினிமா மூச்சு அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு பொறுத்த வரைக்கும் காட் டுக் மீ அண்ட் இஸ் ஸ்டில் டேக்கிங் கேர் ஆஃப் மீ. ஆல் த ஃபிலிம்ஸ் ஐ டிடன்ட் டூ இட், இட் ஹேப்பன் ஃபார் மீ. சார் தெரியுதுங்களா? கடா I would say, to my knowledge, Satya would be the proper cult film for my generation, I would say, definitely. After Nayagan was the biggest challenge. How can you make a film bigger than Nayagan? அந்த ஆடியன்ஸ் கம்பேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம ஒரு யூஷுவல் கமர்ஷியல் தான். பட் என்ன உள்ள ஒரு அன்எம்ப்ளாய்மெண்ட் ஒரு மேட்டர், ஃப்ரஸ்ட்ரேஷன். அவரோட ஸ்டெப் மதர், அவன் his father is being tortured, his stepsisters டார்ச்சர் பண்ணுறாங்க, ஒரு அம்மா டார்ச்சர் பண்ணுறாங்க, ஆஃபீஸ் போனால் அப்பாவை அந்த பாஸை டார்ச்சர் பண்ணுறாங்க. எல்லாம் சுற்றி இஸ் அன்ஏபிள் டு டேக் இட்.
வேலைக்கு கிடைக்கிறதில்ல. ஒருத்தர் Stressful அட்ரஸ் தான். கொடுத்தானா கிரேவி அடுப்பு நிற்கிறது அங்கே அட்ரஸ் கொடுக்குறாங்க. எல்லாம் கோவம் வரும்போது ஒரு கேரக்டர் வந்து அதை யூஸ் பண்ணி இந்த பொலிட்டிஷியன் வந்து அது எப்படி கேம் விளையாடும்போது ஐ திங்க் எவ்ரிபடி அன்னைக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் வாஸ் ஹியூஜ் இன் இந்தியா. we all got identified with that situation. Anger. And அந்த மாதிரி anger was not seen. Explosion. இன்னொரு விஷயம் என்னன்னா பாஷா. ஓகே, அதை பத்தி பேசாம யாருமே உங்கள்ட்ட பேசாம இருக்க மாட்டாங்க சார். இப்படி ஒரு ஸ்டோரி லைன் வந்து எப்படி சார் பிடிச்சீங்க? இப்ப வந்து எனக்கு புரியவே இல்லைங்க சார். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் இனிமேலும் கூட நான் டு பி 100 years I would say, எப்படி இந்த பாஷா மாதிரி ஒரு ஸ்டோரி லைனை பிடிச்சி எப்படி you've got almost 2000% of superstar ரஜினிகாந்த். எப்படி சார் உங்களுக்கு வந்துச்சு? என்ன percentage? கண்டிப்பா ஈஸிலி நான் ட்ரஸ்ட் பண்ணுங்களேன். இதுக்கு மேல பாஷா மாதிரி ஒரு படம் வருமான்றது எனக்கு தெரியல. பட் ஆனா கண்டிப்பா எனக்கு ஐ வுட் லைக் டு நோ லைக் வாட் ஹஸ் ஹேப்பன் டு, என்ன உங்களுக்குள்ள போச்சு பாஷாக்குள்ள போகும்போது? இல்லை அப்போ சொல்றது ஒரே டயலாக் தான். Films like Satya, films like Basha are not made, it happens. True. That's all. Because you can't do it again. Why you can't repeat it again? It cannot happen because that has been destined. It has to happen. இப்போ நீங்கள் அந்த பாஷாவோட நீங்கள் இது எடுத்துங்க, நான் பண்ணவே இல்லை அந்த படம். If you look at it, I alone am not responsible for the success of that picture. Remove Deva, அந்த 6 பாட்டு எடுங்க அந்த படத்துலேருந்து. Can you imagine a song, music, songs? வைரமுத்து சார் லிரிக்ஸ் பாருங்க, அதில் எக்ஸ்ட்ரானரி லிரிக்ஸ் பாட்டுக்கெல்லாம். அப்புறம் ரகுவரன் இல்லாமல் அந்த படம் பாருங்க நீங்கள். கேன் யூ இமேஜின் தட்? பேக்ரவுண்ட் மியூசிக் ஆஃப் தேவாவே எக்ஸ்ட்ரானரி அதில். அதுதான் சார், அது அமையிறது தான் சார். தேர் இஸ் சம்திங் கால்ட் அன் அண்டர்ஸ்டாண்டிங் தட் ஹேப்பன்ஸ். இப்போ அண்ணாமலையிலே அதே மாதிரி தான். நினச்சி பார்க்கல, நம்ம நினச்சி பார்க்கல ஒரு லோகோ பண்ண போகிறோம். இப்ப கூட பாக்குறப்ப அப்படி கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. மை குட்னஸ், அந்த பிஜிஎம்மா இருக்கட்டும், தேவா சாரோட கம்போசிங்கா இருக்கட்டும், மை குட்னஸ் என்ன ஒரு காம்போ. இல்லை சார், அது ஒரு ஹிட், அது காம்போ தான். அந்த தெர் இஸ் அ கெமிஸ்ட்ரி தட் ஒர்க்ஸ். இப்போ ரஜினி சாரோடும் என்னோடும் எப்படி, நான் அண்ணாமலை வரைக்கும் ரஜினி சாரை மீட்டே பண்ணதில்லை, நான் அவரோட ஒர்க்கே பண்ணதில்லை. அன்னைக்கு முன்னாடி 48 hours முன்னாடி ஒரு வசந்த் வெளியில் கிளம்புறாரு படத்துலேருந்து, நான் உள்ளே வரேன். ஆனால் March 8th நைட் அவர் கிளம்புறாரு, March 9th மார்னிங் நான் வரேன், March 11th ஷூட்டிங். கேன் யூ பிலீவ் இன் ஜஸ்ட் 48 days ஐ எம் ஸ்டார்டிங் அ ஃபிலிம் அண்ட் இட் இஸ் ரிலீஸ் ஆன் June 27th. மிராக்கிள் தானே, இட் ஹேப்பன் இல்லையா? ரஜினி சாருக்கு என்னை பற்றி பயம் சொன்னார் ஓப்பனா, நீ பாலச்சந்தர் ஸ்கூல்லேருந்து வர, நீ வந்து கமல் சாரோட ஆல்ரெடி 2 படம் பண்ணி இன்ட்ரோடு பண்ணிட்டேன். அவர் மாஸ், அவர் வந்து கிளாஸு, பாலச்சந்தர் கிளாஸு, நம்ம ஆடியன்ஸ் மாசு, அவன் தண்ணி எடுத்து சட்டையை கழிச்சு அப்படி படம் பார்க்க வருவான். நீ என்னடானா இவன் எப்படி அண்ணாமலை படம்லாம் பண்ணுவான்னு எனக்கு பயம் சுரேஷ். ஃபஸ்ட்டு 7 days ஷூட்டிங்கில் குவாய்ட்டாக அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தேன். மானிட்டரே பண்ணிட்டு அவன் என்ன, அவர் என்னையே மானிட்டர் பண்ணுறாரு. நான் காமெடியில் நானும் சிரிக்கிறேன், நான் அதை ஹைலைட் பண்ணுறதுக்கு இன்னும் என்ஹான்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த பாம்பு சீனில் அப்போ தான் எடுத்தோம், நான் சிரித்த மாதிரி யாருமே சிரிக்கலை. இது இன்னும் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா, தட் இஸ் இது ஒரு கிளாஸ்னால் இது ஒத்துக்க மாட்டான். ஒரு ஸ்னேக் சீன்லாம் சார் இங்கேருந்து போகலாமா, இங்கே டே விளாடுறேடா அப்படி. ஆனால் என்ஜாய் பண்ணார். தட் ஐ எம் என்ஜாயிங் திஸ் சீன். சூப்பர். அப்படி முடிஞ்சு 7th day ஃபஸ்ட்டு பிரேக், அதில் 3 days பிரேக்கு, டீ குடிச்சுட்டு இருக்கோம். அப்போ கேட்குறாரு ரஜினி சார், நான் சொல்லட்டுமா உண்மையா? சொல்லுங்கள் சார், எனக்கு உண்மையில் கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. நீ பாலச்சந்தர் சார் ஸ்கூலு, நீ வந்து கமல் சார் படங்கள் பண்ணியிருக்க, ஆனால் உனக்கு ப்ரூவ் பண்ணிட்டேன் இன்னைக்கு. என்ன, நீ மன்மோகன் தேசாய். மன்மோகன் தேசாய் ஒரு பெரிய காம்ப்ளிமெண்ட். அது அங்கேருந்து எங்களோட கெமிஸ்ட்ரி ஆரம்பிச்சு. இப்போ கெமிஸ்ட்ரி பாஷா கேட்குறீங்களே, இட் இஸ் ஹவு யூ ஹிட் அ கெமிஸ்ட்ரி பிட்வீன் அ ஹீரோ டைரக்டர். ட்ரஸ்ட் மீ, இதுக்கு மேல இந்த மாதிரி ஒரு காம்போ வராது. பட் we are just waiting for it. But you know, hopefully something, if some miracle happens, then it's going to be a feast for us. நடக்கும். And so one other thing, பாஷா மூவி சார், படம் வந்து ஃபெயிலியரா போனாலுமே it is close to our hearts. சரிங்களா? which படம்? எது? பாஷா, சாரி பாபா. ரொம்ப அருமையான ஒரு ஸ்டோரி லைன், ரொம்ப அருமையா போயிட்டு இருந்துச்சு. இப்போ வரைக்கும் நாங்க வந்து பாபா வந்து whenever it is showing in airல we would definitely beat. இப்ப தியேட்டர் ரீலீஸ் ஆனப்ப கூட watched it like twice in the theaters. ஓகேங்களா? ரொம்ப அருமையான ஒரு படங்க. Do you think that it is a failure? No, அது see, you should not call it as a failure. There are certain films, அது பல காரணத்தினால அந்த டைமில் தியேட்டரில் கன்ஃபியூஷன் வந்தது சார். அதில் there was lot of one
politically there was a lot of things happening around him. Correct. And also there were anti people who are trying to blow up things which are not there. என்னெல்லாமோ ப்ளோ அப் ஆகிடுது. அவர் தண்ணி குடிக்கிறத பற்றி, தம் அடிக்கிறத பற்றி எல்லாம் பெரிய இஷ்யூ ஆகிடுது. பேப்பரெல்லாம் நிறைய தியேட்டரில் ஷோ கேன்சல் ஆச்சு, பிரிண்ட்டை பற்ற வச்சுட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து படத்துக்கு ஆக்சுவல் ரிசல்ட்டே கிடையாது, உள்ளே வரல, வரத்துக்கே பயந்துட்டாங்க. ஸோ இது ஒரு பக்கம் நடந்தது. அனதர் சுரேஷ் கிருஷ்ணா ரஜினிகாந்த் காம்பினேஷன் ஆஃப்டர் அண்ணாமலை வீரா பாஷா ஓவர் ஹைப் அது. கரெக்ட். அந்த காம்போ. ஸோ நம்ம அந்த காம்போக்கு எக்ஸ்பெக்டேஷன் வந்து என்ன, பாஷா பாபா எல்லாம் ஒரே சவுண்டு வேற, அவன் வேறு மாதிரி நினச்சிட்டான். பட் நாங்கள் வந்து அதை அப்போவே நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அண்ணாமலை மாதிரி வீரா கிடையாது, வீரா மாதிரி பாஷா கிடையாது. ஸோ பாஷா மாதிரி பாபா இருக்கக்கூடாது. ஸோ இஃப் யூ லுக் அட் தி ஹீரோயிசம் ஆஸ்பெக்ட் மட்டும் பாபாவில், அந்த ஜாப்பனீஸ் ஒரு கேரக்டரை டெத்துலேருந்து அவர் பழக்க வைப்பார். ஸோ இஸ் காட், அப்சல்யூட் அல்டிமேட் ஹீரோயிசம். அது என்ன நம்ம சொன்ன விதம் அன்னைக்கு ரொம்ப ஹெட்டில் இருந்தது. இந்த கன்ஃபியூஷன் ஒரு பக்கம், பிக்சரோடு பல பேர் அதை என்னடா அது பாபாஜி, இது என்னடா, இதெல்லாம் வாழ்க்கை. ஆனால் நீங்கள் இப்போ ரீசெண்டாக இப்போ பார்க்கும்போது தியேட்டரில் அமேசிங் என்ஜாய் பண்ணாங்க, அமேசிங். இன்றைக்கி தான் கரெக்ட் ரிசல்ட் வந்தது, இயர் பிஃபோர். பட் என்ன விலைக்கு வித்த படம் இது? அப்போ அதனால பெரிய பிரைஸ் வித்த படம். நான் என்கிட்ட 20 போஸ்ட் கார்ட்ஸ் இருக்கு. இன்னைக்கு ஐம் டு கீப் இட் இட் as a treasure. சரிங்களா? போஸ்ட் கார்ட்ஸ் வந்து பாபாவோட போட்டோ போட்டு we were having it. சார் ஆளவந்தான் படம் வந்து it is very close to our heart sir, and convey my regards to கமலஹாசன் சார். இது வந்து பாத்தீங்களா, இது வந்து என்னோட 8ஆம் கிளாஸ்ல நான் வரைஞ்சது. so I'm a die hard fan of ஆண்டவர். ஆனா வந்து இது எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்னு தெரியல. ஆளவந்தான் படத்துல such a close to my heart, and thanks for giving such a film, and looking forward to give us good films like that sir. Thank you so much for thank you. ஒரு அக்கௌண்டண்டாக இருந்து எப்படி சினிமாவுக்கு அப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆனீங்க? எங்கே உங்களை சினிமா வந்து கட்டி பிடிச்சிக்கிச்சு? பை மிஸ்டேக் தான் நம்ம வந்துட்டேன்னா. அங்கே பியூட்டிஃபுல் பார்ட் என்னென்னா, அன்றைக்கி ஷூட்டிங்களெல்லாம் நான் வந்து அமீர்ஜான், அப்புறம் வெங்கட்ராமன் இவெல்லாம் இருந்தாங்க. நான் பாட்டுக்கு இவங்க கூட ஒர்க் பண்ணுவேன். அவள் என்ன நினச்சிட்டான், இவன் எல்வி பிரசாத் 10 படம் ஒர்க் பண்ணியிருக்கான்னு சொல்லி அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. நான் எல்போர்டு அவளை தெரியாது. நானும் சரி நான் மரியாதை கொடுக்குறேன், ஜாலியாக ஒர்க் பண்ணேன். அண்ட் தேவர் ஜெம், வெரி நைஸ் பீப்புள், வெரி நைஸ் ஹியூமன். எடுத்துங்க சுரேஷ், அவள் பார்த்து சார் கேமரா வச்சு இவாள்லாம் தொட்டி எடுத்துன்னு போவாங்க, துணி இவங்களே செட்டு டிபார்ட்மெண்ட் மாதிரி வேறு பண்ணுவாங்க. நானும் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். போக கேமரா ஏன்னா மானிட்டர் கிடையாது, கேமரா நானும் கேமரா பார்க்குறது, ஏன் இப்படி வைக்கிறாங்க, ஏதோ ஒரு சும்மா அதில் இன்ட்ரெஸ்ட் காட்டினேன் நான். ஆனால் அந்த ஃபுல் ஷெட்யூல் முடிஞ்சுட்டு when I went back to editing room, அதை எடிட் பண்ணுறதை பார்த்தேன் நான். அங்கே தான் பியூட்டிஃபுல். நம்ம சினிமா பார்க்குறது வேறு, மேக்கிங் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அது பாலச்சந்தர் சார் மாதிரி ஒரு ஸ்கூல் விச் இஸ் அ யூனிவர்சிட்டி, வேர் எல்ஸ் கேன் ஐ கோ டு வாட்ச் தட்? இட் வாஸ் ஃபேபுலஸ் ஒர்க்கிங். சினிமாவை இப்படி மாற்றுறது, அந்த சீன் இப்படி மாற்றுறது, அந்த த வே ஹி டிட் தி ஒரு தட்டு பர்ஃபார்மன்ஸ் வாங்குறது, அதை மறக்கவே முடியாது. எல்வி பிரசாத் சார் வந்து, நீங்கள் படம் மரச்சரித்திர ஞாபகம் இருக்கா, ஏக் துஜிகிலே, அதில் கிளைமேக்ஸில் வந்து 2 பேரும் இறந்துடுவாங்க. ஆனால் ரேப் ஆனதுக்கப்புறம் தான் இறந்துடுவாங்க. ஸோ எல்வி பிரசாத் சார் என்ன சொன்னார், பாலச்சந்தர் சார், எனிவே த கேர்ள் இஸ் டைங், வை ரேப்பர், அதை தவிர்க்க சொன்னார், அதை அவாய்ட் பண்ணோம். அப்போது அவரை வந்து சரி சார் சொல்லிட்டு நாங்கள் அவர் சொன்னாரே கருத்துக்காக வித்தவுட் ரேப் ஷூட் பண்ணிட்டோம். விசாகப்பட்டினம் ஷூட் பண்ணிவிட்டு படம் பார்க்குறாரு எல்வி பிரசாத் சார். பார்த்துட்டு பாலச்சந்தர், ஐ திங்க் வி மிஸ்ட் இட். Original Telugu at rape, because of the rape the pain was more. Now that pain is less. What can we do? We have already shot without rape and film is complete. What can we do? Or soldier Balchandar sir, Prasad ji, I will rape her in the editing room, don't worry. என்ன சார் என்ன ஜல சிரிச்சு, அவரும் சிரிச்சார். I'll do it. எடிட்டிங் ரூமில் எடுக்காத சீன் அவர் எடிட்டிங்கில் மாற்றினார் சார். ஐ சா தட். ஆமாம், அந்த புடவை ஒரு இருக்கும் அதில் மெட்டஃபர், அந்த புடவை இப்படி போகிறது அப்படி போகிறது உல்ட்டா பண்ணிட்டார். என்ன ஜீனியஸ், என்ன அதை பார்த்த உடனே பாலச்சந்தர் சார் பண்ணுறதை பார்த்து எல்வி பிரசாத், யுவர் எ மாஸ்டர், யுவர் எ ஜீனியஸ் அப்படின்ட்டார். வணக்கம் சார். சார் நான் பெரம்பூர்லேருந்து பேசுகிறேன், என் பேர் வரதராஜன்.
சொல்லுங்க. சார் நான் வந்து உங்க 1987-88ல அந்த இந்திரன் சந்திரன் தெலுங்குல நீங்க கமல்ஹாசன் சாரோட ஆமா. சுரேஷ் ப்ரொடக்ஷன்ஸ்ல படம் பண்ண அது வந்து அந்த படம் பார்த்துட்டு உங்க ஃபேன் ஆயிட்டேன் சார். தேங்க்யூ. எல்லாம் அதுல கமல்ஹாசன் சார், நெக்ஸ்ட் வந்து சவுத் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் லேடி சூப்பர் ஸ்டார் விஜய் சாந்தி, அண்ட் அங்க பார்த்தா கின்னஸ் புக் வேர்ல்ட் ரெக்கார்டு 100 படம் எடுத்த ராமாநாயுடு. செம்ம காம்பினேஷன் சார் உங்களுக்கு. சார் எப்படி சார் அது மாதிரி ஐடியா வந்துச்சு உங்களுக்கு கமல்ஹாசன் சாரோட அது மாதிரி வித்தியாசமா ஒரு படம் எடுக்கலாம் சார்? இந்த கெட்டப்பே சூப்பர் கமல். ஆக்சுவலாக அது நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட ஃபர்ஸ்ட் படம் சத்யா, கமல் சார் ஹீரோ. அடுத்த படம் பிரேமான்னு ஒரு படம் பண்ணேன். அது ராமாநாயுடு சார் ப்ரொடியூசர். ஒரு பக்கம் ராமாநாயுடு சார், ஒரு பக்கம் கமல் சார். அப்போ ராமாநாயுடு சார் வந்து, சுரேஷ் உனக்கு கமல் சார் தெரியும், ஐ வாண்ட் அ மீட்டிங் வித் ஹிம், ஐ வாண்ட் டு டூ ஃபிலிம் வித் போத் ஆஃப் யூ அப்படின்னு ஒரு காம்போ அவர் கிரியேட் பண்ணார். ஓகே, அவர் ஐடியா, அவர் ராமாநாயுடு ஐடி. அப்போ கதை சொல்லுங்கன்னார் ராமாநாயுடு சார். நல்ல ஏதாவது கதை சொல்லுங்க, வில் டூ சம் ஃபிலிம். நிறைய அப்பப்போ கமல் சார் ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை சொல்லுவார், ஒரு எமோஷ்னல் கதையெல்லாம் சொல்லுவார். அவர் வந்து, கமல்ஜி ஐ வாண்ட் ஃபுல் மசாலா, ஃபுல் என்டர்டெயின்மெண்ட், தட்ஸ் ஆல் ஐ வாண்ட் அப்படின்னு ரொம்ப சரி சொல்லும்போது, பர்ச்சுரி பிரதர்ஸ் அங்கே அவங்க வந்து ஏதோ ஒரு ஃபெஸ்டிவலில் ஒரு படம் பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு நாட்டு சொன்னார். அது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. டபுள் ரோல் வேறு, அது போருமே. கமல் சார் வந்து இந்த அது வில்லன் கேரக்டர் வேறு. அந்த வில்லன் கேரக்டரை பின்னிட்டார். அந்த கெட்டப்பு, தொப்பை சிஜியே கிடையாது. அப்போ மாஸ்க்கு. இன்னொருத்தர் ராளப்பள்ளின்னு ஒருத்தர் உண்டு, அவருக்கு நல்ல தொப்பை, அவரை வச்சுண்டு அவரோட தொப்பை இவரோட தலை இதெல்லாம் வச்சுட்டு அவர் தெரியுமே கமல் சார் அதை பெரிய லெவல் கொண்டு போய் அவன் தடவரா மாதிரி தண்ணி குடிக்கிற மாதிரி எல்லாம். அந்த சீரை அந்த பியூட்டிஃபிகேஷன் பண்ணும்போது ராமாநாயுடு சார் சிரிக்கிறதான் பார்க்கணும். ஏன்றா ஏன்றா ஏன்றாரா சீன்ஸ் எல்லாம் வந்து அந்த கேரக்டர் நல்ல டைலாக் வரணும்னு சொல்லிட்டு கிரேசி மோகன் சார் எழுத்துனாங்க. ஃபுல் தமிழ் எழுதி கொடுத்தாரு டைலாக். அதை அப்படியே பரிச்சரி பிரதர்ஸ்ட்டு போய் EVV சத்யநாராயணன் ஒரு ஃபேமஸ் அவர் அசோசியேட் எனக்கு அந்த படத்தில், அவர் ஃபுல்லாக அதை தெலுங்கு பண்ணி அப்படியே கமல் சார் அதை ஓன் பண்ணி ஒரு தடவை அந்த கேரக்டருக்குள்ளே போன உடனே தெரியுமே ஸ்பாட்டில் எவ்வளோ மேட்ரஸ் கிரியேட் ஆச்சு சார். தட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் என்டர்டெய்னிங் கேரக்டர்ஸ், பட் ஃபேபுலஸ் ஸ்கிரிப்ட், ஃபேண்டாஸ்டிக் ஸ்கிரிப்ட். அது கமல் சாரோட பர்ஃபார்மன்ஸ் ஈவன் காட் த நேஷ்னல் நந்தி அவார்டு, ஃபிலிம் அவார்டு எல்லாம் கிடச்சிது. பட் அவர் அந்த கெட்டப் வந்து எனக்கு தெரிஞ்சு கிளாசிக், சூப்பர் சூப்பர், ரொம்ப பிரமாதம். ஒரு இந்திரடு சந்திரடு தான் ஒரிஜினல் தெலுங்கு. ஆமாம், தமிழ் டப்பிங் பண்ணாங்க. ஆமாம், தெலுங்கு உங்களுக்கு ரெக்டிஃபிகேஷன். தெலுங்கு ரேன் ஃபார் 1 year. தெலுங்கு பெரிய ஹிட்டு 1 year. அப்புறம் தமிழில் டப்பாச்சு, ஹிந்தியிலே டப்பாச்சு. அந்த படம் நான் இப்போ கூட ரீசெண்டாக தில்ராஜு சார் பார்த்தேனுங்க హైదరాబాద్లో. నాకు అలాగ ఒక పిక్చర్ చేయండి బాబు, ఇంద్రుడు చంద్రుడు లాగా ఒక పిక్చర్ కావాలమ్మా. அப்போ ரசிச்சார் அவங்கெல்லாம் அந்த படத்தை. ஸோ தட் ஃபிலிம் இஸ் அ கல்ட் இன் மெனி வேஸ். பீப்புள் ஒரு கேரக்டரைஸ் அந்த ஸ்கிரிப்டும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு ராவணனை ராமன் ஆக்கிடுவாங்க எண்டில். ஃபைனல் பார்த்தீங்கன்னா அந்த ராவணனுக்கு ஒரு சிலை வைப்பாங்க. he becomes a Rama. His other character comes and does it. So it's a fabulous script and அங்கீகாரம் அந்த படத்துக்கு extraordinary and beautiful music by இளையராஜா சார். extraordinary songs அதில். ஒரு சின்ன உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்சிடென்ட் சொல்கிறேன். அந்த ஒரு பாட்டு இருக்கும் அதில், சப்பர டண்டா டண்டட டண்டா டண்டட டன் டண்டா. இதை வந்து எஸ்பிபி சார்கிட்ட கமல் சார் என்ன சொன்னார், நான் வந்து இப்படி தான் பேசுகிறேன் இந்த படம், எம்.ஆர். ராதா சார் மாதிரி இந்த மாதிரியே பாடுன்னு சொல்லிட்டார். ஓகே சொல்லிட்டு பாலு சார் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பாடிட்டார் சார். 15 days அதுக்கப்புறம் பாடவே முடியல அவரால், தொண்டை காலி. ஸோ அவர் வந்து மறக்கவே மாட்டேங்க பாடத்தை, அவ்வளோ ஸ்ட்ரெயின் ஆகிடுது. ஆனால் இன்னும் ஃபேபுலஸாக பாடினார். அண்ட் அதுக்கு பர்ஃபார்மன்ஸும் அதுவும் மைண்ட் ப்ளோயிங்காக இருக்கும் அந்த படத்தில். சிங்கர் இந்த பாஷா படத்தில் ஸ்டார்டிங்ல ஹீரோக்கு வந்து இன்ட்ரடக்ஷன் சாங்ல எனக்கு தெரிஞ்சு தமிழ் படத்துல அதுலதான் ஸ்டார்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன் சார். இல்லை, அதுக்கு முன்னாடி நானே அண்ணாமலையில் பண்ணேன் அந்த படம் மாதிரி இன்ட்ரடக்ஷன். வந்தேன்டா பால்காரன் ஒரு ட்ரெண்டு கிரியேட் ஆகிடுது. அது ஒரு ஹீரோவுக்கு ஒரு சாங் இருந்தால் நல்லா இருக்கும்னு அண்ணாமலையில் ஃபர்ஸ்ட் டைம் வந்தேன்டா பால்காரன். தென் வந்து ஆட்டோக்காரன் ஒரு காமன் மேன ஹார்ட்டை டச் பண்ணிட்டீங்க சார் நீங்க. தேங்க்யூ, அதுதான் ஐடியா சார். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. தேங்க்யூ.
பாட்ஷா திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ம். எக்ஸ்ட்ராடினரி சாங் வந்து நீ நடந்தால் நீ நடந்தால். ஆனா அந்த சாங் எடுத்துடலாமான்னு கூட அந்த ஓ, படப்பிடிப்பு அந்த யோசிச்சீங்களா? ஸ்டோரி உண்மையா அது? அந்த ஸ்டோரி வந்து நீங்கள் பிலீவ் பண்ண மாட்டீங்க, but அது நடந்தது. அது ஆ. ரஜினி சார் போம சுரேஷ் நமக்கு டூ இட் இந்த படத்தில் எங்கே இருக்க இடம் சொல்லுங்க. பாட்ஷா திரைப்படத்தில் முக்கியமான நட்சத்திரம் ரகுவன். உங்களுக்கு பாஷாவில் அவர் எப்படி இந்த படத்தில் வந்தாருன்னே ஒரு நல்ல காமெடி இருக்கு. ஆ. நாங்கள் ஃபஸ்ட்டு ஆண்டனி ரோலுக்கு விஜயசாந்தியோட பணியாற்றியது எப்படி சார் இருந்தது? எக்ஸ்ட்ராடனரி ஆக்டர் சார் அவங்க. அந்த கேரக்டர் வந்து ரொம்ப அன்யூஷுவலாக இருக்கும். முதல்ல பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.